ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆலயா மியூசிக்கல்ஸ்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கிருத்திகை அதுவும் செவ்வாய்க்கிழமைல வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள். இந்த ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு அந்த கருணை கடல் கந்தன் கிட்ட நம்ம எப்படி வேண்டினா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா தன்னோட மந்திரி எல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. வேட்டையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ஒரு மரத்தடி கீழ தூங்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட மந்திரி எல்லாம் கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி காட்டு விலங்குகள்லாம் இந்த இடத்துல நெறைய வரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜா தூக்கத்துக்கு போறாரு. அந்த ராஜா தூக்கத்துக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே தன்னை நோக்கி ஏதோ ஒரு சிங்கத்தோட சத்தம் வரா மாதிரி உணர்றாரு. சரி நம்மளோட பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை உதாசீனப்படுத்திடுறாரு. ஆனா திருப்பி திருப்பி அந்த சத்தம் வந்துட்டே இருக்கிறதுங்கிறத கவனிச்ச ராஜா சடனா ஏஞ்சி பார்க்குறாரு. ஏஞ்சி பார்த்தா, அவரோட எதிர்ல ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு ஆக்ரோஷமான சிங்கம் தன்னை நோக்கி வரத அந்த ராஜா உணர்றாரு. சுத்தி முத்தி பார்த்தா, எந்த மந்திரியும் தனக்கு காவல்ல இல்ல அப்படிங்கிறதையும் உணர்றாரு. அந்த சூழ்நிலையில அந்த ராஜா ஏற்கனவே வேட்டையாடி ரொம்ப களைப்பா இருந்ததுனால, திரும்பியும் அந்த சிங்கத்துக்கிட்ட தன்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து, அப்படியே பயங்கரமா கத்துறாரு. பயங்கரமா அலர்றாரு. "யாராவது என்ன காப்பாத்துங்களேன்! யாரையாவது என்ன காப்பாத்துங்களேன்! என்ன காப்பாத்தினா என்னோட பாதி ராஜ்யம், ஏன் என்னோட முழு ராஜ்யத்தையும் உங்களுக்கே குடுக்குறேன்" அப்படின்னு பயங்கரமா அலர்றாரு அந்த ராஜா. ஆனா, அந்த சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை நோக்கி பக்கத்துல வருது அப்படிங்கிறத உணர்றாரு. "ஐயோ!" அப்படின்னு கத்துறாரு. கத்தம்போது கரெக்ட்டா தூரத்துல இருந்து ஒரு வேடன், சிங்கம் கரெக்ட்டா ராஜா பக்கத்துல வரும்போது அம்பு விட்டு அந்த சிங்கத்த கொன்னு அந்த ராஜாவ காப்பாத்திடுறான். இத பார்த்த அந்த ராஜா உடனே அந்த வேடன் கிட்ட போயிட்டு, "நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்திருக்க தெரியுமா? என் உயிரையே நீ காப்பாத்திருக்க. சொல்லு உனக்கு என்ன வேணும்? என் ராஜ்யம் வேணுமா? என் மொத்த ராஜ்யமும் உனக்கு தான். சொல்லு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் இமிடியேட்டா உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்." அப்படின்னு அந்த வேடன் கிட்ட அன்பு தொல்லை குடுக்குறாரு. ஆனா அந்த வேடன், "எனக்கு எதுவுமே வேணாம் ராஜா. எனக்கு எதுவுமே வேணாம் ராஜா. எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எனக்கு ஒண்ணுமே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த ராஜா குடுக்குற எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கான். ஆனாலும் ராஜா திருப்தி அடையவே இல்ல. "நீ ஏதாவது என்கிட்ட கேட்டே ஆகணும். என் உயிரே நீ காப்பாத்திருக்க." அப்படின்னு சொல்லும்போது, சரி வேற வழியே இல்லாத அந்த வேடன் என்ன பண்ணான்னா, "எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு ராஜா. நீங்க வந்து என் வீட்டுக்கு வந்து உணவு அருந்தணும், என் கூட சாப்பிடணும்." அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறான் அந்த ராஜா கிட்ட. இத கேட்டு மகனம் மகிழ்ந்தார் அந்த ராஜா. "அவ்வளோதானே! என்ன சாப்பிடணும்னு சொல்ற? நாளைக்கு என்னோட பிறந்த நாள். என் பிறந்த நாளே நான் உன் வீட்ல தான் வந்து கொண்டாட போறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் கிட்ட வாக்குறுதி குடுக்குறாரு அந்த ராஜா. மறுநாள் அந்த ராஜா ரொம்பவே கோவமா தன்னோட அரசவைக்கு போறாரு. அரசவைக்கு கோவமா போன ராஜா தன்னோட மந்திரிகள பார்த்து ரொம்பவே கோவமா திட்டி விட்டுறாரு. "ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நேத்து எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்களெல்லாம் காவலுக்கு நிக்க வச்சுட்டு நான் நிம்மதியா தூங்க போனேன். முழிச்சு பார்த்தா அவங்க யாரையுமே காணோம். நேத்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டேன்." அப்படின்னு ரொம்பவே கோவமா திட்டி விட்டுறாரு அந்த ராஜா. உடனே அந்த மந்திரிக, "மன்னிச்சிடுங்க ராஜா. நாங்க பண்ணது ரொம்பவே தப்பு தான். என்னதான் இருந்தாலும் நாங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனாலும் உங்க உயிர் மேல இருந்த பயத்தினால நாங்க எங்கள அறியாமயே ஓடி போயிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க ராஜா" அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு, "இருந்தாலும் உங்க மேல எனக்கு இன்னும் கோவம் தணியவே இல்ல. சரி அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆளு கூட ஒரு சந்திப்பு இருக்கு. அவன் தான் அந்த வேடன். அந்த வேடன் தான் என் உயிரையே காப்பாத்துனான். அவன் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஆளு. அவனோட வீட்டுக்கு இன்னைக்கு நான் உணவு அருந்த போறேன். அதுக்கு என்னலாம் ஏற்பாடு வேணுமோ அத செஞ்சு வைங்க." அப்படின்னு அந்த ராஜா சொல்லிட்டு போறாரு. இத கேட்ட அந்த தந்திரமான மந்திரிங்க என்ன யோசிப்பாங்கன்னா, "அடடா! இப்படியே விட்டா நம்மளோட பதவி நம்மள விட்டு போயிடுமே. நம்ம என்ன பண்ணலாம்? ராஜாவ தாஜா பிடிக்கிறதோட, ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொன்னாங்கல்ல அந்த வேடன், அவர தாஜா பிடிச்சு வச்சுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு யோசனை யோசிப்பாங்க. ஒரு மந்திரி என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த வேடன் வந்து ஒரு மாரி இலை தழைய தான் போட்டுட்டு இருப்பான். நம்ம வந்து அவனுக்கு வந்து பட்டு வேஷ்டி சட்டை வாங்கி குடுத்துருவோம். அவர தாஜா பிடிச்சு வச்சுப்போம் அப்படின்னு ஒரு மந்திரி யோசிப்பான். இன்னொரு மந்திரி என்ன யோசிப்பான்னா, இந்த மாதிரி அந்த வேடன் எப்படி இருந்தாலும் ராஜாவுக்கு உணவு வந்து மண்பானையில தான் குடுப்பான். அத விட்டுட்டு அந்த வேடனுக்கு வந்து நம்ம வந்து தங்கமும், வெள்ளியும் இருக்கிற மாரி பாத்திரங்கள் வாங்கி குடுப்போம் அப்படின்னு 2வது மந்திரி யோசிப்பான். இன்னொரு மந்திரி என்ன யோசிப்பான்னா, ராஜா அந்த வேடனோட வீட்டுக்கு போகும்போது போற வழியிலலாம் ஒரு மாரி மண்ணும் புழுதியுமா இருக்கும். மண் தரையா தான் இருக்கும். அத நம்ம என்ன பண்ணிடுவோம், தார் ரோடு போட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சுருவோம் ராஜா போற வழிய. நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு ராஜாக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் தணியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இப்படி ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு யோசனை இந்த மாரி அந்த வேடனோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வேடன்கிறவன் அந்த ராஜா கிட்ட வீடு கேட்டானா கேட்கல. தனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி கேட்டானா கேட்கல. தனக்கு பாத்திரங்கள் வேணும்னு கேட்டானா கேட்கல. இந்த மாதிரி நல்ல ரோடு வேணும்னு கேட்டானா கேட்கல. இது எதுவுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். "என் கூட நீங்க வந்து உணவு அருந்தணும்" அப்படின்னு. அதே மாதிரி நாமளும் முருகப்பெருமான் கிட்ட எப்படி வேண்டணும்னா, "அப்பா முருகா எனக்கு எதுவுமே வேணாம். நீ என்றென்றும் நீ என்னோடு வாழ வேண்டும். அந்த ஒரு வரம் மட்டுமே எனக்கு வேண்டும்." அப்படின்னு
உன்னோட கடாட்சம் மட்டும் எனக்கு இருந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு வேண்டினோம்னா, அந்த கருணை கடல் நம்ம கேட்டது, கேட்காதது, நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனைமுகன் சோதரன் ஆறுமுகனை நினைத்தால் அனைத்துமே நலமாகுமே. அவன் கழலை பணிந்தால் அனைத்துமே ஜெயமாகுமே. ஆனைமுகன் சோதரன் ஆறுமுகனை நினைத்தால் அனைத்துமே நலமாகுமே. அவன் கழலை பணிந்தால் அனைத்துமே ஜெயமாகுமே. சக்தி மகன் சரவணனை சிந்தையிலே நீயும் வைத்தால் சகலமும் சந்தோஷமே. சங்கரனின் தவ புதல்வன் சண்முகனை நீ நினைத்தால் சங்கடங்கள் தகர்ந்து போகுமே. சங்கரனின் தவ புதல்வன் சண்முகனை நீ நினைத்தால் சங்கடங்கள் தகர்ந்து போகுமே. அனைமுகன் சோதரன் அறுமுகனை நினைத்தால் அனைத்துமே நலமாகுமே. அவன் கழலை பணிந்தால் அனைத்துமே ஜெயமாகுமே. மாதவன் மருகன் முருகனை நாம் நினைத்தால் மங்களங்கள் யாவும் மலர்ந்திடுமே. மங்களங்கள் யாவும் மலர்ந்திடுமே. 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 முருகா முருகா வெற்றிவேல் முருகா மருகா மருகா திருமால் மருகா முருகா முருகா வெற்றிவேல் முருகா மருகா மருகா திருமால் மருகா முருகா மருகா வெற்றிவேல் முருகா. உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஆன்மீக பதிவுகளை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சாலோ, மறக்காம ஆலயா மியூசிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன்.